வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் மீண்டும் சேரும் சசிகலா, ஓபிஎஸ் திடீர் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் மீண்டும் பார்த்தீங்கன்னா இணைய போகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அதுக்கான சூழலும் கட்டமைப்பும் பார்த்தீங்கன்னா உருவாயிடுச்சு, உருப்பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. என்னென்னா ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகளை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா, வி.கே. சசிகலா என்று அழைக்கப்படும் சின்னம்மா அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், அவரையும் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவர்கள், இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. இவர்களுடைய ஆதரவாளர்களும் இல்லை. ஓகேங்களா, இவங்க மீண்டும் இணைவாங்களா, இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பின்னணைவும் சிக்கலும் அவப்பேரும் வந்துட்டு இருக்கிறது காரணமாக இவங்க ஒன்றிணைந்து செயல்பட்ட அதிமுகவை மீண்டும் பார்த்தீங்கன்னா எழுச்சி பெற வைக்கலாம், அதிகமாக்கலாம், நல்லா இருக்கும், அதாவது வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பின் பிம்பத்தில் நம்மளுடைய தொண்டர்களும் உறுப்பினர்களும் இருக்காங்க. ஸோ அதை நம்மளுடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய புள்ளிகள் நிறைவேற்றுவார்களா, நடத்துவார்களான்னு கேட்டிங்கன்னா அது அவரவர்கள் கையில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா அதிமுக ஒரு பெரும்பான்மையுடன் கட்சிங்க, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் கூட அதை 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாதான் அதோடைய பார்த்தீங்கன்னா ஆதரவும் பெருகும், எல்லாமே கரெக்டாக வரும், பழைய ஒரு நிலை மீண்டும் வரும். இல்லைனா கட்சி ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுடும். ஏன்னா அடுத்தடுத்து தோல்விகளை, தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது அதிமுக. தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறது. 2026 அதுவும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்சி, அதாவது பார்த்தீங்கன்னா மீட்டுருவாக்கம் என்பது அதிமுகவில் செய்தால் மட்டுமே அதிமுகவை மீண்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். அப்படி இல்லாவிட்டால் சிக்கலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தவித்து கொண்டிருக்கும். ஆல்ரெடியே அந்த ஒரு நிலையில தான் இருக்குது. ஸோ அதற்கு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள்லாம் அதிமுகவில் இணைஞ்சு பெரும்பான்மையான ஆதரவை மீண்டும் கொண்டு வந்தால் மட்டுமே அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் சம்மதிப்பாரா, வருவாங்களா, கரெக்டாக இருக்குமா அப்படின்ற பேச்சுக்கள் தான் முழுமையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த ஒரு தேர்தல் முடிவில் தான் அனைத்தும் மாறப்போகிறது. டோட்டலாக கதையே ஃபினிஷ்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னென்னலாம் மாற்றங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கங்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்தான் பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே.